சண்முகம் பரணி ஸ்ரீலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ பாக்கியா பரணிக்கிட்ட சொல்கிறாங்க, பரணி இந்த மாதிரிக்கு நான் காலங்காத்தாலும் ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரிக்கு அபசுகுணமாக எல்லாமே நடந்தது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, ஏற்கனவே கோர்ட்டுக்கு வரும்போது ரத்னா விளக்கு ஏற்றுனா விளக்கு அணைஞ்சு போச்சுது, நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, காலையில் கண்ட கனவு பழகுமாமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாடி எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, அதனால எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நேரமா ஏற்கனவே ரத்னா அழுதுகிட்டே வந்திருக்கிறா, நீ வேற இப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட பயமுறுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அறிவழகனை தான் அழைச்சிட்டு வராங்க. ரத்னா அறிவழகனை பார்த்ததுமே ஓடவும் உடனே கூடலவங்க போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருமா இந்த மாதிரிக்கெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அறிவழகனோட பொண்டாட்டி தான் இவா, இப்படி இருக்கும்போது புருஷங்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாளா அப்படிங்கவும், இங்க பாரு சண்முகம் எங்களுக்கும் எல்லா ரூல்ஸும் தெரியும், இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, நீ தயவு செய்து இங்க இருந்து போறி அப்படின்னு சொல்லவும் அப்போ ரத்னா இல்லைங்க நான் ப்ளீஸ் நான் தயவு செய்து நான் சொல்கிறதே கேளுங்க, என் புருஷங்கிட்ட 2 நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சரிதாம்மா உனக்காக ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளேயே நீ பேசிட்டு இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரத்னா அறிவழகன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எப்படி இன்னைக்கு நீங்கள் வெளிவந்துடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணா எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அறிவழகா கண்டிப்பாக இன்னைக்கு நீ வெளிவந்துடுவேன், நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம், நீ அந்த நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லவும் அறிவழகனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த அறிவழகனை அவங்க கோர்ட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகவும் அப்போ அவங்க பார்க்கும்போது வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. இப்போ வைஜெயந்தி சிரிச்சுக்கிட்டே வராங்க, என்ன சண்முகம் அதாவது எப்படியாவது அறிவழகனை காப்பாத்திலான்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்கிற போலுக்கு, அப்புறமா நான் எதுக்காக இருக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் சரிதான், அறிவழகனை நீ காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதிகாரம் உங்க கையில இருக்கிறனால நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதிகாரம் மட்டும் இல்ல பணபலமும் என்கிட்ட இருக்குது, அதனால அந்த பணத்தை வச்சு நான் யாரனாலும் நான் விலைக்கு வாங்குவேன், நீ என்ன பண்ணாலும் சரிதான், கடைசியில நீ தோக்க தான் போற அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க என்னதான் பணத்தை வச்சு நீ யாரதான் விலைக்கு வாங்கினாலும் சரிதான், ஆனா அந்த சண்முகத்தை நீங்க விலைக்கு வாங்க முடியாது, அதனால என் அப்பா முருகமல்லியும் என் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க என்ன பண்ணாலும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்போ வைஜெயந்தி ரத்னாவை பார்த்து சொல்கிறாங்க, ரத்னா நீ நல்லாவே அழுதுரு, ஏன்னா இன்னும் நீ அழ வேண்டியது இருக்குது, எவ்வளோதான் நீயும் அழுவ, உன்னை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, ஆனால் வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க மேடம் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே அவங்க வைஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது, உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போமே உங்ககிட்ட இருந்த மரியாதை எல்லாமே எனக்கு போயிடுச்சுது, உங்களை நான் எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லி நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், ஆமா வீரா குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பயந்துருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன, இப்போ நான் சொல்றேன் உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் தானே என்னுடைய ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ என்னதான் பண்ணினாலும் சரிதான் ரத்னா, கண்டிப்பா அறிவழகன் வெளிவர போறது கிடையாது, நான் வேணா உன்கிட்ட சவாலவே இதை விட்டுருது அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப பரணி ரத்னாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சண்முகம் சொல்றாங்க, இங்க பாரு ரத்னா அண்ணன் உனக்காக இருக்கிறேன், இந்த அண்ணனை நம்புறியா இல்லைன்னா அவங்கள நம்பிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னா அவங்க சண்முகத்துல சொல்றாங்க, அண்ணா கண்டிப்பா இன்னைக்கு அறிவழகன் வெளிவந்துருவார்ல அப்படிங்கும்போது, நான் இருக்கிறமா நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற, இவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க கூடாது, வா நீ எவ்வளவு தைரியமானவா, இப்ப என்னன்னா இப்படி என்ன அழுதுகிட்டு இருக்கலாமா நீ வா அப்படின்னு சொல்லவும் உடனே வைஜெயந்தி சொல்றாங்க, போமா போ உங்க அண்ணன் எப்படியாவது அறிவழகனை காப்பாத்திடுவான்னு சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்லாமே தவிர, ஆனா கண்டிப்பா உன் புருஷனா ஒரு காப்பாற்ற போறது கிடையாது, காலம் ஃபுல்லாவே நீ உங்க அண்ணன் கூட தான் நீ இருக்கணும், அறிவழகன் காலம் ஃபுல்லா உள்ளதான் கிடக்க போகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரத்னா ரொம்பவே துடிச்சு போயிருந்தாங்க. அப்ப பாக்கியா பரணி கிட்ட சொல்றாங்க, என்னடி இந்த இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க பேசுறத பார்த்தாக்கி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, நான் கண்ட கனவு வேற பழிச்சிருமான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவும், இங்க பாருமா ஏற்கனவே அவள் அழுதுகிட்டே இருக்கிறா, இந்த வைஜெயந்தி மேடங்கிற இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குது, ஆனா நம்ம லாயரை தான் நம்பி இருக்கிறோம், அதனால நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதம்மா, பயமுறுத்திட்டு இருக்காதம்மா, நீ வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி வரவும் அப்போ எல்லாருமே அவங்களுக்கு வணக்கம் சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா கேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாங்க. அப்போ மணிமாறனை தான் காட்டுறாங்க. அப்போ மணிமாறன் அவங்க அறிவழகனுக்காக இன்னைக்கு வாதாடி
முன்னாடி எப்படியாவது நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கவும் அறிவழகன் பார்த்தோம்னா அவங்க நீதிபதி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து அறிவழகன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அறிவழகனுக்காக நான் வாதாடினேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அறிவழகன் தான் மாலதியோட கதையை முடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கு பேசுறீங்க, உங்களுக்கு தான் நான் எல்லா ஆதாரத்தையும் நான் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கும்போது இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் இங்கே கோர்ட்டில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இல்லை இங்கே லாயர்கிட்ட வந்து நான் எல்லா ஆதாரத்தையுமே கொடுத்துருக்குறேன், அறிவழகனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ஆதாரம் உண்டமோ எல்லா ஆதாரத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது இவர் ஒரே வார்த்தையில் இப்படி சொல்வார்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ மணிமாறன் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு சண்முகம், அதாவது எல்லாமே வந்து அறிவழகனுக்கு எதிராக தான் இருக்குது, அதனால இந்த கேஸில் எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுது, அதனால இந்த கேஸில் இருந்து நான் வாபஸ் வாங்கி கொடுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அறிவழகன் ரத்னாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது மணிமாறன் வந்து அதாவது அறிவழகனை காப்பாற்றிடும்னு சொல்லிட்டு மழை போல நம்பியிருந்தோம், இவர் திடீர்னு இப்படி வாபஸ் வாங்கிடுவார்னு சொல்லுன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. நேற்றுக்கு நம்ம அவர் பார்க்கும்போது கூட அறிவழகனுக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருந்துட்டு இருக்குது, அதனால கண்டிப்பாக அறிவழகனை நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிச்சிடலான்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக நம்மக்கிட்ட பேசினாரு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா கோர்ட்டில் வந்து திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் அவர் பேசுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து பரணி கிட்ட அழுதுட்டு இருக்கவும் இப்போ வந்து பாய்க்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ பரணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பரணி அப்படிங்கும்போது அம்மா ஏற்கனவே வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்குது, இதுல நீ வேற இப்படி இப்படி சொல்லிட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ண போறானோ தெரியலையே சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சண்முகம் வந்து சொல்றாங்க, அதாவது அறிவழகனுக்காக நான் வாதாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நீதிபதி வந்து தாராளமா நீங்க வாதாடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அறிவழகனுக்கு ஆதரவாக வந்து நிறையவே வந்து அவங்க சாட்சிகள்லாம் வந்து சண்முகம் வந்து வச்சிருக்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத வைஜெயந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அறிவழகனுக்காக வாதாடக்கூடிய மணிமாறன் கிட்ட வந்து அவங்க வைஜெயந்தி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது இந்த கேஸில் நீ வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிடவும் மணிமாறனும் இதனால தான் இந்த கேஸில் இருந்து நான் வந்து விளையிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சண்முகம் இந்த மாதிரிக்கு அறிவழகனுக்காக வாதாடுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் அறிவழகனுக்காக வாதாட வரும்போது எல்லா வித ஆதாரத்தையும் அவங்க நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தோம்னா இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் வைஜெயந்தி மேடம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கடைசியில் பார்க்கும்போது பாரதியும் அங்கே வராங்க. அப்போ பாரதி வந்து அவங்களும் வந்து வைஜெயந்திக்கு எதிராக உள்ள ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க ஒருத்தர் தான், அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதியும் வந்து அவங்களும் வந்து நிறைய ஆதாரத்தெல்லாம் வந்து நீதிபதி கிட்ட வந்து அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வைஜெயந்தி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாரதி இந்த மாதிரிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, பாரதிக்கும் சண்முகத்தோட குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி வந்து அவங்க நினைக்கவும் அப்போ குரு வந்து சொல்றாங்க, அதாவது சூடாமணி இந்த மாதிரிக்கு உள்ள இருக்கும்போது பாரதிக்கும் சூடாமணிக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சுது, அதனாலதான் வந்து பாரதி மேடம் வந்து இந்த மாதிரிக்கு சண்முகத்துக்காக உதவி பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க, இது நம்ம கொஞ்சம் கூட நம்ம வந்து யோசனை பண்ணவே இல்லையே, இப்ப என்ன மேடம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் வைஜெயந்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது வந்து இந்த பிரச்சனை வந்து வெளிவரணும்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.